வணக்கம் நண்பர்களே. அதாவது நம்ம பல நாள் கழிச்சு இந்த பிளாட்ஃபார்ம் அதாவது யூடியூப்ல மீட் பண்றோம்ல. ஸோ நான் இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக் எடுத்து வந்திருக்கேன். என்னன்னு பாத்தீங்கன்னா 70 ஆண்டு காலமாக டிஎம்கே ஏடிஎம்கே ஆட்சி கீழே நம்ம இருக்கோம். ஓகேங்களா? அப்பயும் பாத்தீங்கன்னா இந்த பாலியல் வன்கொடுமைகள் எல்லாம் நடந்துட்டே தான் இருந்துச்சு. அது இன்னொரு கண்டினியூ ஆயிட்டு வருது. ஸோ ஆட்சி மாற்றம் ஏற்பட்டும் இதுல எந்த மாற்றமும் ஏற்பட்ட மாதிரி தெரிய மாட்டோம். நம்ம எல்லாருக்கும் ஒரு டவுட் இருக்கும். இது கவர்மெண்ட் தான் சேஞ்ச் பண்ணுமா இல்ல மக்களால் சேஞ்ச் பண்ண வேண்டிய ஒரு விஷயமா? நம்ம கருத்து என்ன சொல்லுவோம். முன்னாடி ஓப்பனா இப்போ இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா சில பல விஷயங்கள் ரொம்ப நார்மலைஸா போயிட்டு இருக்கு. எனக்கு அந்த விஷயங்களை பார்க்கும் போதுதான் என்னடா நீங்க ஒரு மோசமான ஒரு சமூகமா வளர்ந்துட்டு இருக்கீங்களே அப்படின்ற ஃபீல் கொடுக்குற அளவுக்கு ரொம்ப மட்டமான ஒரு விஷயம் ஒன்று நடக்குது. அது என்ன விஷயம் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். இது ஒரு ரீல். காப்பிரைட்ஸ் வந்துடும். மியூசிக்கை நான் இது பண்ணிடுவேன். ஸோ இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ஒரு வீடியோ ரீல் ஓகேங்களா? இந்த ரீல்ஸ் போட்டவன் என்ன மனநிலை இருப்பான் அப்படின்ட்டு எனக்கு தெரியல. அவன் அவனை போது ஒரு ஃபன் ஃபன்னுடா அப்படின்ட்டு அவன் போட்டோம். மியூசிக்காக போட்டோம். கிட்டத்தட்ட 15,000 லைக்ஸ் இந்த வீடியோ. அதுதான் எனக்கு ஒரு பெரிய பிரச்சனையாகும். ஒரு விஷயம் தப்பு, ரொம்ப கேவலமான விஷயம் தெரியும். அதுல என்ன உங்களுக்கு ஃபன்னு கேக்குது? ஸோ இதுதானே ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த விஷயத்த ரொம்ப நார்மலா ஒரு ஜோக்கா நம்ம பார்க்க ஆரம்பிக்கிறோம். புரியுதா? ஒண்ணு இல்லைங்க, ஏதோ ஒண்ணு நாங்க ஆடுறோம்லாம் நினைச்சுக்காதீங்க. ரீல்ஸ் பண்ணி போட்டுருக்கான். இத ஜாலிப்பா, இதுல என்னடா ஜாலி இருக்கு? ஏய் ஒரு காமெடி ஆரா இது அப்படின்னு தான் எனக்கு தோணும். ஓகேங்களா? சோ இது மட்டும் இல்ல. Another one. இது போல இருக்கு. இதெல்லாம் ரொம்ப ஜாலியா எடுத்துங்க ப்ரோ. ஜஸ்ட் ஒரு கண்டென்ட் தானே. என்னடா கண்டென்ட் இருக்கு இதுல? ஒரு ஹீரோ கண்டென்ட் இது. அதை என்கரேஜ் பண்ற மாதிரி. என்கரேஜ் மீன்ஸ் அதை நீங்க நார்மலா ஒரு ஜோக்கா எடுத்துக்கினீங்கன்னா சோ இதுல பார்த்து போங்க. எங்க நம்ம எதிர்பார்க்க சேஞ்ச் இல்லை. அதாவது எங்க ஆரம்பிக்கணும். இது போல ஒரு போஸ்ட் வருதுன்னா அந்த போஸ்ட் அடுத்த நாள் இருக்கவே கூடாது. அதுக்கான அந்த எதிர்பார்க்கட்டும், அந்த பேஜா இருக்கட்டும், அந்த போஸ்ட் பண்றோம் அவனே அதை டெலீட் பண்ணிட்டு போயிடணும். அந்த மாதிரி இருக்கணும் நம்மளுடைய அந்த போஸ்டுக்கான நம்மளுடைய ரியாக்ஷன். நீங்க அப்படி ஆப்போசிட்டா நம்ம கொடுக்குற அந்த என்கரேஜ்மெண்ட், அந்த லைக்ஸ் இதுக்கெல்லாம் அவன் இன்னும் என்கரேஜ் ஆகி ஸோ நல்லா வியூஸ் வருது. நம்ம இது போல பல கண்டென்ட்ஸ் ரெடி பண்ணி போடலாம் அப்படின்ற அளவுக்கு நீங்க அவனை என்கரேஜ் தான் பண்ணி விட்டுறீங்க. ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி ரேப் கேஸ் ஆகும், இந்த செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் ஆகும், ஹீரோ கேசஸ் இதெல்லாம் அதிகமாயிட்டே தான் போதே தவிர்த்து கம்மியாக மாட்டுதேன்னு நம்ம குழப்பிட்டோம். கவர்மெண்ட்டை குற்றம் சொல்லிட்டோம். இப்படியே சுத்திட்டு இருந்தா அதெல்லாம் மாறாதுங்க. இது போல சின்ன சின்ன விஷயம், ஆக்சுவலா சின்ன விஷயம் கிடையாது, பெரிய விஷயம். ஆனா உங்களுக்கு இதுவே ஜஸ்ட் ஒரு வீடியோடா பண்ணு அப்படின்னு. ஸோ அப்படிதான் பண்ணாதான் எல்லாமே ஆரம்பிங்க. ஓகேங்களா? இந்த வீடியோல நான் சொல்ல வந்த விஷயமே இதுதான். சேஞ்ச் எதிர்பார்க்கறது தப்பு இல்லைங்க. சேஞ்ச் நம்ம கிட்ட இருந்து முதல்ல வரும். ஓகேங்களா? இந்த வீடியோல நான் சொல்ல உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி நான் சொன்னதுல தப்பு இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. இல்ல இப்போ கரெக்டா சொல்லியிருக்கேன்னா கூட கமெண்ட்ல அதை சொல்லுங்க. அப்பதான் அது எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண என்கரேஜ் ஆகும். அது வசூல் ராஜா எம்பிபிஎஸ் ஒருத்தருக்கா இன்ஸ்டாகிராம்ல சாரி. ஆனா ப்ரொஃபஷனலை வச்சு இப்படி ஃபன் பண்ணக்கூடாது, தப்பு. அந்த அண்ணன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. போய் சில நாட்களாக நான் அவர் நோட் பண்ணிட்டே வரேன். சில பல விஷயங்கள் அவர்கிட்ட கொஞ்சம் நல்லா போயிட்டு இருக்கு. அடுத்த வீடியோ அவரை பத்தி தான் இருக்க போகுது. ஸோ அந்த வீடியோவை நீங்க பார்க்கணும்னா ஃபாலோ இன்ஸ்டாகிராம் மைண்ட்ல
சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனல்ல. அடுத்த வீடியோவே அண்ணனை பத்தி தான். ஃபர்ஸ்ட் பேஷண்டே பேதி